என்ன குளிர்ந்து பத்தல தாங்க முடியல. வா வெளியே போய் பார்க்கலாம். ஆமா, நம்ம ஊருக்கு திடீர்னு என்னாச்சு? எந்த பக்கம் பார்த்தாலும் வெறும் பனி மூட்டமா இருக்கு. மூட்டம் அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, இது என்ன கிளைமேட் திடீர்னு இப்படி மாறி போச்சு? ஜெர்மனில பனி வந்து விழுற மாதிரியே விழுந்துகிட்டு இருக்கு. என்னோட 20 வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லப்பா. மாரியோ, என்னால எப்படி டிராபிக்க கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ஒண்ணுமே புரியல. எங்க பார்த்தாலும் பனி கட்டி வந்து விழுந்துகிட்டே தான் இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. குளிர் வேற தாங்க முடியல. சிங்கம் சார், கவலைப்படாதீங்க. நாங்க ஒரு சேட்டலைட்ட மேல அனுப்பியிருக்கோம். அதுல இருந்து ரேஸ் கீழே வந்துகிட்டே இருக்கு பாருங்க. MWO அது இங்க இருக்கிற பனிக்கட்டி எல்லாத்தையும் உரிக்கிறோம். சூரியன் வெளியே வந்துட்டா அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி எல்லாம் உருகி தண்ணியா போயிடும்ல. சரி வாங்க, ரோடு தெரியற மாதிரி நம்ம இந்த ஐஸ் கட்டையெல்லாம் உடைச்சு கிளீன் பண்ணிடலாம் மோட்டோ. இல்லனா திரும்புற பக்கம்லாம் ஆக்சிடென்ட் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆமாமா, சீக்கிரமாமா நாம அந்த வேலையை ஆரம்பிக்கலாம். வா பத்துலு. குட்டி பசங்களா, நாங்கெல்லாம் ரோட்ல இருக்க ஐஸ கிளீன் பண்ணி ரோட கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடா ஐஸ்ல ஐஸ்மேன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? போங்க, சீக்கிரமா எல்லா வேலையும் பண்ணுங்க. ரோட கிளீன் பண்றதுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க. போங்க. அடிக்காதீங்க, இல்லனா ஸ்னோமேன் கோ வரும். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஸ்னோமேனை நான் தனியாவே கவனிப்பேன். நீங்க அங்க போய் வேணா உங்களுக்கு விளையாடுறதுக்கு இன்னொரு ஸ்னோமேனை ரெடி பண்ணிக்கங்க. போங்க. நீ என்ன கொல்ல போறியா? படிக்கட்டு பண்ணையா, சாரி, ஏதோ தெரியாம வாய் தவறி அப்படி சொல்லிட்டேன், மன்னிச்சிரு. உங்களுக்கு என்னோட பலம் என்னன்னு தெரியாது. இப்போ நான் என் பலத்தை காட்டுறேன். பூசணிக்கா மண்டையா, எங்களை காப்பாத்துறா. இந்த ஸ்ட்ரோமேன் எப்படியோ உயிரோட வந்துட்டா. சீக்கிரம் காப்பாத்து. அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நாங்க 2 பேரும் சைக்கிள்ல வேகமா வந்துகிட்டு இருக்கோம். எங்களை காப்பாத்து. கஜா 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 கஜா. இந்த ஸ்னோமேனுக்கு எப்படி திடீர்னு உயிரெல்லாம் வந்துச்சு? கஜா, இதுக்கு காரணம் எலக்ட்ரிசிட்டியும் அப்புறம் என் சேட்டலைட்ல இருந்து வந்த ரேஸும் ஒன்னா கலந்ததுனால தான் போல இருக்கு. பத்திலும் நீங்க ஓடிட்டே இருங்க, நான் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறேன். யாருக்கிட்ட? அந்த பாரு மோட்டோ, டாக்டர் ஜெட்கா சார் வந்துட்டாரு. நிறுத்து. பூசணிக்கா மண்டையா, அந்த ஸ்னோமேன் எதுக்காக எங்களை துரத்துறானே தெரியல. ஏதாவது பண்ணி எங்களை காப்பாத்துறா. அட நீங்க கவலைப்படாதீங்க. அவன் இங்க வந்தான்னா அவன் மேல இந்த தண்ணி அடிச்சு அவன் கதைய காலி பண்ணிடுறான். ஓகே, இந்த டேங்கர் பூரா கொதிக்கிற தண்ணிய நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த பைப்பை கூட நான் உங்க மேல தண்ணி அடிக்கிறேன். என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா. இந்த பசங்களை வச்சு ரொம்ப நல்லாவே காமெடி பண்ணலாம் போல. இல்லைங்க,
நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் மோட்டோ. வெல்கம் வெல்கம் வெல்கம். போயிடலாம் மோட்டோ. ஏய் மோட்டோ, ஏதோ ஒரு பெரிய மணிமாலை கொண்டு வரது மோட்டோ. மோட்டோ, வசமா சிக்கிக்கிட்டேன். காப்பாத்துங்க கஜ கஜா. டேய் பூசணிக்கா மாட்டியா, என்னால ஒரு செகண்ட் கூட நிக்க முடியாது. என் உயிர் ஆபத்துல இருக்கு. நான் கேனன் பால்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீ எவ்வளவு லேட்டா ஓட முடியுமோ அவ்வளவு லேட்டா ஓடிட்டே இரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் பாம்ப பத்த வைக்கிறேன். டேய் பரதேசி, கதை சொல்ற நேரமாடா இது. முதல்ல போன வைடா. எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. எப்படியாவது அவன் ரூட்டை மாத்தி என் லேப் பக்கம் கொண்டு வந்துருங்க. நான் ஷார்ட் கட்ல என் லேபுக்கு போயிட்டு இவனை வரவேற்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்றேன். ஓடுங்க, விட மாட்டேன். அத கொஞ்சம் கொடுங்கல. ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் யூ. காப்பாத்துங்க. சீக்கிரம் கொடு. கல்யாண சோம்பு சோதம். இப்ப பாருங்க என் விளையாட்டு. என் லேபோட டெம்பரேச்சரை இப்ப நான் அதிகமா வைக்க போறேன். உள்ள போன ஸ்னோமேன் வாட்டர்மேனா மாற போறான் பாருங்க. அந்த ஸ்னோமேன் கதை முடிஞ்சதா? அத பத்திலாம் எனக்கு தெரியாதுடா மண்டையா. அவன் மட்டும் என் கையில மாட்டான், அவனை அடி அடி அடிச்சா அப்படி அவன் எழுப்ப நான் உடைச்சிருவேன். ஏய், பூசணிக்கா மாட்டியா, சீக்கிரம் ஓடி வாடா. ஓடிக்கிட்டே இருக்கான், ஸ்லோவா ஓட முடியல. என் கதையை எதையாவது சீக்கிரமா செய் மோட்டோ. அவன் நம்மள பின்னாடியே விரட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். கயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது யோசிச்சு சொல்லு. ஐடியா. முதல்ல சமோசா சாப்பிடு மோட்டோ. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அடிச்சு தூள் பண்ணு. ஏய், முதல்ல என்னோட பழைய பாக்கியெல்லாம் கொடுங்க. அதோ அவன் தருவான். வந்துகிட்டு இருக்கான் பாரு, அவன் தருவான். நீ ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி, ஒத்தைக்கு ஒத்தையா கூட மோதி பாரு. நான் உன்னை விட மாட்டேன், விட மாட்டேன்.
அசத்திட்ட மோட்டோ. பர்சனலா நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தரேன். குளோபல் வார்மிங் ஆகுற மாதிரி எதையும் செய்யாதீங்க. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மள ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு தான் இருக்கும். ஜெய் ஹோ பத்துலு, இங்க பாரு, எனக்கு ஒரு கோல்டு காயின் கிடைச்சிருக்கு. அட ஆமா, இது நிஜமாவே கோல்டு காயின் தான். அதுவும் பியூர் கோல்டு மோட்டோ. அதை என்கிட்ட கொடு. நீ இத ஜிஆர்டில போட்டு நகை வாங்கினாலும் வாங்கிடுவேன். நான் இந்த காயினை வச்சு சுட சுட சமைச்சா சாப்பிட்டு வயிறு நிரப்பிக்க போறேன். ஜெய் ஹோ பத்துலு, கடவுள் நம்ம மேல கருணை வச்சுட்டாரு நினைக்கிறேன். குடுக்கற தெய்வம் கூறிய பிச்சுக்கிட்டு குடுக்கணும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய கொட்டிக்கிட்டே இருக்கு. இந்த காயினெல்லாம் வந்து சுட சுட சமைச்சா சாப்பிட்டு ஹாப்பியா வேலைக்கே போகாம வீட்லயே படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஆஹா, மூணாவது கோல்டு காயின் கிடைச்சிருச்சு. ஜெய் ஹோ கடவுளே, உன்னுடைய கருணைக்கு அளவே கிடையாதா? இதே மாதிரி லட்சக்கணக்கில் காயினை போட்டுக்கிட்டே இரு, நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன். நாங்க லைஃப்ல ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருப்போம். அதை மறக்கவே மாட்டோம். இங்க நிறைய கோல்டு காயின் இந்த மாதிரி செதறி கிடக்கும்னு நினைக்கிறேன். வா, ஒரு 20 கிலோமீட்டர் போயிட்டு வரலாம் மோட்டோ. நாலாவது கோல்டு காயின் சிக்கிடுச்சு. மேகம் கரைக்குது, சக்க புக்க சக்கச்சா. கோல்டு காயின் கிடைக்குது, சக்க புக்க சக்கச்சா. எனக்கு தகவல் கிடைச்சிருச்சு. எனக்கு மட்டும் இல்ல, இந்த சிட்டி முழுக்க இந்த நியூஸ் தெரியும். சுட சுட சமோசா, இதோ சாப்பிடுங்க. ஏன்டா இவ்வளவு கொலவெறியோட சாப்பிடுற? இதுக்கப்புறம் வாழ்க்கையில சாப்பிடவே மாட்டியாடா மோட்டோ? என்ன கணக்காரா, கடனை வசூல் பண்ணிட்டு போலான்னு வந்தியா? என்ன சார் நீங்க என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? கடன் கொடுத்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இன்னைக்கு என் பையனோட பர்த்டே. நீங்க வந்து இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடோ போப்போ, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் உங்களுக்கு பார்ட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல நீங்க எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வந்து ஆகணும். வாங்க வாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் என்னப்பா, அவரு என்னோட விருந்தாளி. அவருக்கு நான் தான் விருந்து கொடுப்பேன். டேய், கைய பிச்சு எடுத்துறாதீங்கடா. டேய், தாப்பு விடுங்கடா. என் நண்பனோட கை ரொம்ப முக்கியம்டா. ஏய் மோட்டோ, பாத்து. அம்மா டேய் மண்டையா, நீ பாடுறா. மரியாதையா அந்த கோல்டு காயினை என்கிட்ட கொடுத்துடு. யாரும் என்ன தடுக்கவே முடியாது. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்ச் டைலாக் சொன்னீங்க. பஞ்ச பத்தி கவலைப்படாத, போய் அந்த மோட்டுவை இழுத்துட்டு வாங்க. சிரிச்சுக்கிட்டா இருக்க. இருடா மறந்து. பத்துல வந்துரு. சீக்கிரம் ஓடிரு மோட்டோ. யாரா இவங்க? இங்க என்னடா நடக்குது? பத்துல உங்க 2 பேரையும் நான் வரவேற்கிறேன். இப்ப நம்மளோட குகைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அங்க போய் நம்ம பொறுமையா காபி குடிச்சிட்டே பேசலாம்.
என்னோட பேர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. ஏய் ஆஹா அதான் நான் வந்துட்டேன்ல. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. பாரத தாய் மீது ஆணையா சொல்ற நிறுத்துங்க. இந்துஸ்தான் மீது ஆணையா சொல்ற நிறுத்துங்க. பத்லு, எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசனை பண்ணு. சீக்கிரம் பண்ணுடா பரதேசி. எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. மோட்டோ நல்லா மூச்சு இழுத்து விடு. கயிறு சுக்குநுற நொறுங்கிரும். ட்ரெயின் வருது, ட்ரெயின் வருது. ஃபுட்பால் ரெடி. ஐயோ திருடு திருடு நல்லா இருக்கீங்களா? யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. ஏய், இங்க இருக்க லேடி நீ முட்டேன் போடா எங்க மோட்டோ எங்க? ஆமா லபக். மோட்டோ சீக்கிரமா ஏதாவது செய். நம்மள நாலா பக்கமா ரவுண்ட் கட்டறாங்க பாரு. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா பண்ணு. Why fear when Singam is here? மோட்டு பத்லு, நீங்க எங்க போயிட்டீங்க? மோட்டு பத்லு, பைக்கை எங்க மேல நிறுத்திட்டு பண்ணாட என்னடா எங்க இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க லூசு. சிங்கம் சார், நீங்க எங்களை காப்பாத்த வந்தீங்களா இல்ல எங்களை கொல்ல வந்தீங்களா? உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் நொறுங்கிடுச்சு சார். பாத்தீங்களா எதிரிங்க எங்களை எப்படி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்ப நாங்க என்ன பண்றது சார்? வெறும் கையோட இருக்கிற எங்களுக்கு யார் சார் உதவி பண்ணுவா? இந்த உலகத்துல யார் இருக்கா சொல்லுங்க சார். அதான் நான் இருக்கேன்ல. எந்த தாக்குதலையும் சமாளிக்க இந்த உலகத்துல நான் இருக்கேன். கவலைப்படாதீங்க. இங்கேயுமா இளநீ வருது? Now let's fight. இந்த வருது வாங்கிக்கடாடே மொட்டை. இப்போ அந்த தடியலுக்கு பாரு. அடுத்தது ஜானங்கிற டான் மேல ஒண்ணு போட மாட்டோம். அவனுக்கு ஒரு முழமே போடுறேன். இந்த சிங்கம் மேல அசிங்கமா படுத்து கிடக்குறான். முதல்ல இவனை எழுப்பணும். சிங்கம் சார், எதுக்காக பயப்படுறீங்க? இந்த சிங்கம் நான் இங்க இருக்கும்போது நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப பாருங்க. சூப்பர். நீங்க சிங்கம் சார் கொஞ்சம் திரும்பி முன்னாடி பாருங்க. யாரோ சிங்கப்பு ட்ரெஸ் போட்டு ட்ரெயின் நிப்பாட்ட பாக்குறாங்க. சீக்கிரம். முன்னாடி ஒரு பாலம் இருக்கு. அது ஒருவேளை உடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நாம போய் இன்ஜின் டிரைவரை பார்த்து பேசலாம். வாங்க. ட்ரெயினுக்கு மேலேயே பைக்கலையா? சார் பயங்கரமா பேசுறீங்க, ஆனா இந்த மாதிரி விஷயங்கள கோட்டை விட்டுறீங்களே சார். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எங்க உயிரை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும் சிங்கம் ஆபீசர் சார். ஓடி வந்து மட்டும் பத்தியா போயிருந்தா நமக்கு அதே கதிதான். ஹலோ டிரைவர். டிரைவர் சீக்கிரமா வண்டியை நிப்பாட்டுங்க. யாரோ சிகப்பு கொடியை காட்டுறாங்க. ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். சீக்கிரம். நமக்கு முன்னாடி எந்த ஆபத்தும் இல்லப்பா. நமக்கு ஆபத்து பின்னாடி தான் இருக்கு. கொள்ளக்காரங்க நம்ம துரத்திட்டு போறாங்க. இல்ல முடியாது. நான் ட்ரெயினை நிறுத்த முடியாது. ஐயோ டிரைவர் சார், எங்க வாழ்க்கையை பத்தி நாங்க எப்பயுமே கவலைப்பட்டதில்ல. இந்த ட்ரெயின்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்களுக்காக தான் நாங்க கஷ்டப்படுறோம் சார். அவங்கள காப்பாத்த நான் எதுக்கும் தயாரா இருக்கேன் சார். நாங்க என்னைக்கும் சுயநலவாதி கிடையாது. பொதுநலவாதி, அதுல தேசியவாதி. Thank you மோட்டு பத்லு. நீங்க ரெண்டு பேரும் பெரிய வீரர்கள். உங்களுக்கு நான் சலாம் போடுறேன். இந்த தேசமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு.
இங்க பாருங்க, நாம ஒட்டுமொத்த ஜனத்தையும் காப்பாத்தியாச்சு. ஆனா உங்களை காப்பாத்துறது தான் ரொம்ப கஷ்டம். ஏய், ஆ, ஆ, நெல்லுங்கடா. அந்த தங்க காயின்ஸ் எங்க இருக்கோ அதை என்கிட்ட கொடுத்துடுங்கடா. டேய் மோட்டோ, மரியாதையா அதை என்கிட்ட கொடுத்துடு. என்கிட்ட இருக்கிற கோல்டு காயினை நான் இந்த இடத்துல வைக்கிறேன். சரியான ஆம்பளையா இருந்தா வந்து எடுத்து பாருங்கடா. எங்க காயினை காணோம். இப்ப உனக்கு விஷயம் புரியுதா மோட்டோ? நீ கீழே கிடந்த கோல்டு காயின் எடுத்து பாக்கெட்ல போட்டிருக்க, அது மறுபடியும் கீழே விழுந்து முன்னாடி போயிருக்கு. மறுபடியும் அதை எடுத்து பாக்கெட்ல போட்டிருக்க, பழையபடி போயிருக்கு. நண்பர்களை என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரே காயினை திரும்ப ஓட்ட பாக்கெட்டுக்குள்ள போட்டு ஏமாந்துட்டேன். உங்களை ஏமாத்துறதுக்கு ரொம்ப தாரி. எங்களை இந்த அளவுக்கு அலைய வச்சுட்டு கடைசியில ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டியே. இவனுங்களை சும்மா விடக்கூடாது. இப்ப அடிக்கிற அடியில இவனுங்களோட முகத்தை எல்லாம் பேர்த்து எடுத்துடணும். வாங்க, முதல்ல இவனுங்களை போட்டு வழக்கம் போல ஓடிடலாம் வா. ஓடுறமே.